கத்திரிக்காயை பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கும் கத்திரிக்காயை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க, 3 வரமிளகாய், 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி வரணும். மசாலாவோட வாசனை கமகமன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இதே பாத்திரத்திலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய பூண்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன், அது ஃபுல்லாகவே இடித்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1 கொத்து கருவேப்பிலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜை கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக காரம் சேர்க்க விரும்புவீங்க அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு செய்யறதுனால மிளகாத்தூள்ல இருக்க காரமே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். காய் இப்போ பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கும். இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம பேலன்ஸ் இருக்கிறதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் பட்டு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்போதான் நமக்கு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்க ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால்லாம் எடுக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா தேங்காயை துருவி கூட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள எண்ணெய் எல்லாம் தனியா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுச்சு. லாஸ்டா கொத்தமல்லி இலையை தூவி ஒரு முறை கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாம். கத்திரிக்காய் பூண்டு மசாலா செட்டிநாடு ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.